மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை அதான் பிறந்த குழந்தை என் குழந்தை எப்படி என் கையில நான் வாங்கணும் அந்த மாதிரி எங்க தமிழ்நாட்டை நாங்க திரும்ப வாங்கிட்டோம். திமுகங்கிற பெரிய கொள்ளை கூட்டத்துல இருந்து எங்க தமிழ்நாட்டை நாங்க வாங்கிட்டோம். எங்க விஜய் அண்ணா மூலியமா தளபதி மூலியமா நாங்க வாங்கிட்டோம். குடும்ப ஆட்சி ஒழிந்தது, ஊழல் கொள்ளை எல்லாமே ஒழிஞ்சு. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க நினைச்சு பார்த்ததுதான். அவர் குளத்தூர் தொகுதி அந்த வேட்பாளர் வந்து நேத்தே சொல்லிட்டாரு, இப்படி கதை மட்டும்தான் சொல்லிக்கிறாரு. அதான் என் தொகுதின்னுட்டு மக்கள் எல்லாம் யாரும் சொல்லல. அதை இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், இருந்தாலும் என் தொகுதின்னு மாரடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப வந்து மக்கள் காட்டாங்களா, உன் தொகுதி கிடையாது, அநியாயத்துக்கு தொகுதி கிடையாது, இது நீதி நேர்மைக்கான தொகுதி தான் இதுன்னு சொல்லி காட்டிட்டாங்க. இல்ல, ஸ்டாலின் அங்கிள் வந்து எவ்வளவு குறுக்கு வழியில வந்து பணம் கொடுத்து பார்த்தாங்க மக்களுக்கு. பொங்கலுக்கு 3000, அப்புறம் ஒரு 5000, அப்புறம் ஓட்டுக்கு வர பணம், ஓட்டுக்கு வர காசு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காங்க. எங்க ஊர்ல 8000 ரூபாய் ஜெயிச்சாருன்னா 8000 ரூபாய் கூப்பன் ஜெயிச்சாருன்னா இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. கள்ள ஓட்டு வேற மிஷின் எல்லாம் உடைச்சிருக்காங்க. 2-3 இடத்துல மிஷினை உடைச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து 3 மணி நேரத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து போலீஸ் நமக்கு நல்ல ஒரு இதுலதான் இருக்காரு. மதுரை பண்ணியும் குறுக்கு வழி பண்ணியும் அநியாயம், அராஜகம், அநீதி வென்றது, பணநாயகம் தோற்றது, ஜனநாயகம் வென்றது. இதுதான் முடிஞ்சு. இதுதான் இதுல இந்த எலெக்ஷன்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு என்ன செஞ்சாலும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாதான் நம்ம வந்து ஆட்சிக்கு முன்னேறி வின் பண்ண முடியும். ஒழிய அவருக்கு என்ன சொல்லணும்னா, அவர் அப்பான்னு சொன்னாரு. அப்பான்னு சொன்னாக்க நம்ம பிள்ளைங்களை நம்ம காத்து பாப்போம், அந்த பேர் தான் அப்பா. அவரு பிள்ளைங்கள இல்ல, அவங்க பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்திட்டு எல்லாரும் நடுத்தருள் விட்டா அந்த பேர் சொல்றதுக்கான தகுதியா அவருக்கு கிடையவே கிடையாது. அவரு ஏன் தோத்தாரு அப்படின்னா, அதாவது நீதி நேர்மைன்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒண்ணு இருக்கு. கடவுள் இருந்ததுனாலதான், ஜெயலலிதா அம்மா இறந்ததுனாலதான் அவரு முதலமைச்சர் ஆனாரு. இல்லைன்னா அவரெல்லாம் இந்த பிறவில முதலமைச்சரே கிடையாது, கடவுளே இல்லைன்னாரு. அவங்க பொண்டாட்டி வந்து கோயிலா ஏறிட்டே இருந்தது. அதனாலதான் ஒரு 5 வருஷம் கடவுள் கொடுத்து பார்த்தாரு. நீ புல்லா சுரண்டி வாயில போட்டுக்கிட்டா என்ன பண்ணுவாரு? 50 வருஷத்துல இருந்து 80, அதாவது 75 வருஷமா நீங்க என்ன சம்பாரிச்சீங்கன்னு நாங்க லிஸ்ட் எடுப்போம். இது அண்ணா எடுப்பாரு லிஸ்ட். தமிழ்நாடுடைய அரசாங்க சொத்து, ஆண்டவன் சொத்து, மக்கள் சொத்து எல்லாத்தையுமே வந்து அண்ணா பிரிச்சா நம்ம மக்களுக்கே கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் கொடுத்துருவாரு அண்ணா. அதுக்குதான் வந்திருக்கிறாரு அண்ணா. இப்ப வந்து 118 இருந்தாதான் பெரும்பான்மையில ஜெயிக்க முடியும். 107, 107, 110 எல்லாம் இருந்தா ஜெயிக்க முடியும். நான் என்ன சிஎம் ஆவறது கஷ்டம்னா, அதுக்காண்டு வந்து இப்போ வந்து நிறைய கூட்டணி வந்து அவங்க எல்லாம் எத்தனையோ கூட்டணி எல்லாம் சேர்ந்திருக்காங்க. நீதி நேர்மை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வேற வேற கட்சியில கூட்டணி, இப்ப அதிமுகவுல நிறைய கூட்டணி வச்சிருக்காங்க, இதுலயும் கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா பிரிஞ்சு அண்ணா கூட சேர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க மனசுக்கு படம் யாருன்னா காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். விஜய் அண்ணா கூட காங்கிரஸ் வந்து இணைஞ்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நேர்மையான ஒரு கரெக்டான ஒரு சரியான கட்சியா நாங்க பாக்குறோம். டிஎம்கே தான் அவங்க வந்து 70 வருஷம் அந்த பரம்பரை கட்சின்றனால அந்த ரொம்ப நாளா அந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. அதனால அவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் கூட வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் கிட்டே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு மனசுல ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா கூட இருக்கிறவங்க செல்வ பெருந்தகை இன்னும் நிறைய பேர் வந்து அவரை வந்து போக விடாம, காங்கிரஸ் வந்து விஜய் கிட்ட போக விடாம தடுத்து திமுக கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவர் மேல விஜய் ஜெயிக்க மாட்டாரு, விஜய் ஜெயிக்க மாட்டாரு, அவர் வந்து கட்சி வந்து ஒரு நடிகரு, அது வந்து கூட்டம் வந்து ஓட்டாலாம் மாறாதுன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ், அவர் காங்கிரஸ் தலைவரை பிரெயின் வாஷ் பண்ணி விஜய் கிட்ட போக விடாத அளவுக்கு தடை பண்ணது கூட இருந்த காங்கிரஸ் அந்த கட்சி தலைவர்கள் சில பேர் தான் கூட இருந்தவங்க தான் தடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து விஜய் வந்துட்டாருன்னா, அவங்க தடுக்கிறாங்கன்னு இப்ப விஜய் என்ன வந்துட்டாரு, கண்டிப்பா அவர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு ஒரு 10 பேர் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விஜய் அண்ணா கூட வந்து நேர்மையா ஊழல் கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாது. நீங்க இங்க வந்தீங்கன்னா, விஜய் அண்ணா கூட வந்தீங்கன்னா, அதனால பார்த்து நீ வந்து மக்களுக்கு மட்டும் சேவை செய்யணும்ன்ற எண்ணத்தோட மட்டும் வாங்க. பணம் கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும் அந்த எண்ணத்தோட எல்லாம் விஜய் அண்ணா கிட்ட வராதீங்க. கண்டிப்பா அது நடக்காது. அவரே வந்து மக்கள் பணம் மக்களுக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. மக்களுக்காகவே ஆட்சி, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கையா இருக்குது. அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு பேசினாங்கம்மா, பளிச்சுன்னு பச்சை பளிச்சுன்னு தெரியுது. அவங்க அண்ணாவை
பத்தி பேசினா அவங்க வந்து ரீச் ஆயிடுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும், அதுக்காக பேசினாங்க. காசும் கிடைக்குது, ரீச்சும் ஆயிடுவோம், அதுக்காக பேசினாங்க. ஒரு படம் வந்து பண்ண முடிஞ்சுதா? அந்த சத்யராஜ் பொண்ணு கூட ஒரு படம் பண்ண முடியுதா? விஜய் ஜெயிச்சுட்டாரு, இப்ப இவங்க அந்த மூஞ்சி எல்லாம் எங்க தூக்கி வச்சுப்பாங்க? மூஞ்சில கறி பூசின மாதிரி ஆயிடுச்சுல. சரி, காசு வாங்கிட்டு பேசுனீங்க, ஓகே. பிரகாஷ் ராஜ் சார் சொல்றாரு, அவர் எவ்வளவு இது பண்ணி பேசுறாரு. ஒவ்வொரு துளி உழைப்பும் வந்து விஜய் 50 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு, ஏழ்மையா நடிச்சிருக்காரு, பணக்காரன் நடிச்சிருக்காரு, அதுல வாழ்ந்து பாத்துருக்காரு மனுஷன். அதுக்காக தான் வந்து மக்களுக்காக நான் செய்வேன், இங்க இருக்க அரசாங்கத்துல பணம் அதை அப்படியே எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு பேசணுங்க எல்லாம் தவிர, காசு வாங்காம பேசினவங்க, அண்ணா பக்கம் பேசினவங்க சில பேர், நிறைய பேர் ஓட்டு கேட்டாங்க நடிகர்கள்லாம். ராமராஜ் ஐயா கூட வந்து கேட்டாரு, அண்ணாவுக்காக இல்ல, அவரு படம் ஓடுறதுக்கு வந்து ஒரு தியேட்டர் முதலாளி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் நிக்கிறாரு விஜய் கட்சி அண்ணாவோட இதுலன்னு அவர் வந்து ஓட்டு கேட்டாரு. நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம டிஆர் எல்லாம் நிறைய டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு, மறைமுகமா சொல்லியிருக்காரு, எல்லார் வயசுலயும் புளிய கரைச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இங்க இது சத்யராஜ் பையன் கூட வந்து சிபி சத்யராஜ் சார் கூட வந்து நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்கல்ல, எல்லாருமே பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். இதுல சில நடிகர்கள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம நடிக்க முடியாம சில படம் ரிலீஸ் பண்ணா நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறதுனால நிறைய பேர் வரல. ஆனா ஓட்டு ஃபுல்லா விஜயனுக்கு தான் போட்டிருக்கிறாங்க அவங்க. அதனால எல்லாரும் ரஜினிகாந்த் சார் கூட ஸ்டாலின் ஐயாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அவர் வந்து சொல்லிருக்கவே கூடாது, ரஜினி சார் வந்து நீதி நேர்மை தெரிஞ்சாலே அப்படின்னு உலகத்துக்கே, அதான் மெயினா தமிழ்நாட்டுக்கே வந்து அவரு அப்பா ஈஸ்வரனை கும்பிடுறாரு, இமயமலை போறாருன்னா சொல்றாங்க. அதாவது வந்து அவர் சப்போர்ட்டே பண்ற கூடாது. ஸ்டாலின் வந்து என்ன அது பிரின்சிப்புக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. பிரின்சிப்புக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், ஒரு மனுஷனை பார்த்தா மதிக்கணும், அதெல்லாம் மதிக்க மாட்டாரு. அவருக்கு போய் இவரு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா இவரு வாங்கினாரா வாங்கலைங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனாலும் அவரு சொல்லிருக்கூடாது, மகா தப்பு. அந்த ஒரு தெய்வம், அதான் நீதி நேர்மைன்னு ஒரு 2 இருக்குல்ல, அதுல வந்து நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். இங்கேயும் சப்போர்ட் பண்ணா அங்கேயும் பண்ண வேணாம், நார்மலா இருந்ததுனால அவங்க எல்லாம் மதிச்சிருப்பாங்க. இப்ப அவருக்கும் அதோட இது போயிடுச்சு, சுத்தமாவே போயிடுச்சு. இப்ப நாங்க நிறைய ஏன் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய கோயில் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு 260 கோயில் கிட்ட வந்து இடிச்சுட்டாங்க ஃபுல்லாவே. கடவுளுக்கே கோவம் வந்துருச்சு. பிள்ளையார் ரூபத்துல வந்து கொடியில உட்காந்துக்கிட்டாரு. நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. நிறைய இப்ப அவருடைய தோல்விக்கு முதல் காரணம் மக்களுக்கு ஒரு துளி கூட நன்மை மனசால நினைக்கல அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு இப்ப இவ்வளவு பெரிய தோல்வி. எங்க விஜய் அண்ணா வந்து, அதாவது முதல்வர் வந்து இப்ப வந்து என்ன, அவர் முழுக்கவே அந்த இதயத்துல வந்து மக்களுக்காக நல்லது நினைச்சனால மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அந்த சந்தோஷத்தை திமுகவுக்கு வந்து நிறைய கிறிஸ்தவ அமைப்பு வந்து சப்போர்ட் பண்றாங்க. திமுகவுக்கு வந்து நிறைய கிறிஸ்தவ அமைப்பு வந்து சப்போர்ட் பண்றாங்க. எங்க சர்ச்சிலேயே சர்ச் பாஸ்டர் வந்து இந்த ஆட்சியே ஸ்டாலின் ஆட்சியே தொடரட்டும் தான் நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் போய் பேசினேன், இல்ல விஜய் தான் வருவாரு, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படின்னு. அதனால அந்த தைரியத்துலதான் ஸ்டாலின் வந்து எந்த கோயிலுக்கும் போகாம அழகா இன்ப சுற்றுலா டூருக்கு மாதிரி போயிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய கிறிஸ்தவ அமைப்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதனால வந்துருவோம் அப்படின்ட்டு. ஆனா வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு, குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு, கொள்ளை அடிச்சுக்கிட்டு, அநியாயம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு ஜெயிக்க முடியுமாங்க? மக்கள் மனசுல இடம் பிடிச்சாதான் வர முடியுமே ஒழிய, நீ எவ்வளவுதான் முட்டி போட்டு நீ அநியாய அராஜகம் பண்ணிட்டு எவ்வளவு பிரேயர் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. இப்ப அதுதான் நடந்தது. அவர் கிறிஸ்தவ அமைப்பை நம்பினாரு, அது அவ்வளவுதான் அங்க காலவாரி விட்டுருச்சு. ஆனா விஜய் அண்ணா வந்து மக்கள் சக்தி, ஆண்டவன் சக்தி, 2 சக்தியோட தான் அவர் வெற்றி பெற்று முன்னால வந்தாரு அவர்.